வீடே நல்ல கமன்னு வாசனை வர அளவுக்கு இருக்கிற இந்த குழம்பு டேஸ்ட்லேயும் அசத்தலாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மினிமம் இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சின்ன வெங்காயம் காரக்குழம்பு தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து 2 தான். பூண்டு, சின்ன வெங்காயம், இந்த 2 வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் தேவையான நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து கொஞ்சமாக போடுங்க, அதிகமாக போட்டுற வேண்டாம். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 20லேருந்து 25 வெள்ளை பூண்டை வந்து நல்லா தோலை உரித்து அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து அதையும் இதில் போட்டு நல்லா ஆட் பண்ணி வதக்குறேன். ஓகேங்களா. இந்த குழம்பு பொதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா சுண்டி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. பூண்டும் சின்ன வெங்காயமும் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலையை போட்டு நல்லா வதக்கிடலாம். சரிங்களா. இப்போ பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இந்த 3ம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு வாசனை வரும். இந்த டைமில் வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு எடுத்து மேலே தூவி திரும்பி கரண்டியை வச்சு நல்லா வதக்கலாம். இப்போவும் சொல்கிறேன், அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இதுக்கு என்ன மசாலா ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதை போட்டுட்டு நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் இந்த டைமில் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது நல்லெண்ணெயில் இந்த மசாலா எல்லாமே நல்லா பரட்டும் போது நமக்கு அந்த அரோமா, அந்த வாசனை வந்து நல்லா வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். இந்த டைமில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் 1 கப் வந்து நான் புளி தண்ணி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் 1 கப் வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சுண்டி வர்றதுக்கு ரொம்ப நேரமும் ஆகும். அட் தி சேம் டைம் டேஸ்ட்டும் நம்மளுக்கு மாறிடும். ஓகேங்களா. தண்ணி வந்து கொஞ்சமாக வச்சு செய்யுங்க. இல்லை நிறைய செய்கிறீங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தை பூண்டையும் நீங்கள் அதிகமாக சேர்க்குற மாதிரி வரும். நான் 1 கப் புளி தண்ணி ஊற்றிட்டு 1 கப்பு நார்மலாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் போட்டுறேன். ஸோ இப்போது ரொம்ப முக்கியமாக இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணியே ஆகணும். பெருங்காயத்தூளும் அதுக்கப்புறம் ஒரு கட்டவிரல் சைஸில் வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை போடுவாங்க. பட் நாட்டு சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிடுங்க, வெல்லம் போடுங்க, அவ்வளோதான். இதை நல்லா கிண்டி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து சுண்டி வரும்போது ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவி மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா உண்மையாக சூப்பராக ஒரு சின்ன வெங்காயம் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்படி வந்துடும் திக்கான பதத்துக்கு. அவ்வளோதான். வேறு என்ன, சுட சுட சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், ஒரு தட்டு சாப்பிட்றவங்க 2 தட்டு சாப்பிடுவீங்க. தட்டுனா தட்டு இல்லை, தட்டில் இருக்க சாதத்தை. உண்மையாக சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பை பாய். மறக்காமல் நம்ம பூவதியம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை பாய்.